ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஹாப்பி ஃபேமிலி க்ரானிக்கிள்ஸ். நாங்கள் ரொம்ப ஹாப்பியாகவும் ரொம்ப பக்தியோடவும் குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு, அன்னப்பிராசம் பண்ணுறதுக்கு, குருவாயூர் போகிறதுக்காக வீட்டிலேருந்து பெங்களூர்லேருந்து நாங்கள் கேபில் ஏறி ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். அங்கேருந்து ட்ரெயினில் ஏறி த்ரிஷூர் போகிறோம். ஃபஸ்ட்டில் எங்களுடைய உன்னி கண்ணனை பாருங்கள், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான்னு பாருங்கள். குருவாயூரில் போய் உன்னியை பார்க்குறதுக்கு, உன்னி கிருஷ்ணனை பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் ரூமில் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொடுங்கல்லூர் ஸ்ரீ குறும்பா பகவதி டெம்பிள் அங்கே 11:45க்கு ரீச் ஆனோம். போகும்போதே ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு, ஒரு பெரிய க்யூ. 12:30க்கு தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து சைடில் உட்காந்தோம். அங்கே ஒரு குளம் இருக்குது, அதில் போய் காலெலாம் நினச்சிக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு மேலே ஏறி வந்தோம். 12:30க்கு நட திறந்துச்சு. அதுக்கப்புறமா உள்ளார போய் தரிசனம் பண்ணிட்டோம். അമ്മേ കൊടുങ്ങല്ലൂർ അമ്മേ നമസ്തുതി, നന്മകളേകുന്ന കാളീശ്വരി, ദുഃഖങ്ങളാലെ വലയുന്ന എന്നെ നിൻ മുന്നിൽ നിൽക്കാൻ അനുവദിക്കൂ. അമ്മേ കൊടുങ്ങല്ലൂർ അമ്മേ നമസ്തുതി, നന്മകളേകുന്ന കാളീശ്വരി. அப்புறம் அங்கேருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு பாம்பின்காவு டெம்பிள் த்ரிஷூர் அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து நாகதேவர்களுக்காக அர்ப்பிக்கப்பட்ட ஒரு புனித கோயில். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் வடக்கும்நாதர் சிவன் கோயில் போனோம். அந்த கோயிலில் வந்து காலையிலையும் சாயங்காலம் மட்டும் வெண்ணையால் ஃபுல்லாகவும் மூடப்பட்டிருக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த தெய்வத்துக்கு ஒரு பர்டிகுலர் ரூபம் எல்லாம் கிடையாது, ஆனால் அது ஒரு டிஃப்ரெண்ட், ரொம்ப தெய்வீகமானது. இங்கே தான் த்ரிஷூர் போகிறோமோ இதுக்கு பக்கத்தில் தான் நடக்கிறது. இந்த வடக்கும்நாதன் க்ஷேத்திரம் வந்து 1000 இயர்ஸ்க்கு மேலே, 1000 வருஷத்துக்கு மேலே பழக்கமான கோவில். அப்புறம் இங்கே வந்து கோவிலில் நாங்கள் திறக்கும்போது கரெக்டாக 5 o'clock ரீச் ஆகிட்டோம். ஃபுல்லாக சாமி அந்த காலையிலேயும் சாயங்காலம் மட்டும்தான் இந்த நெய் நிறச்ச இந்த நெய்யை கவர் பண்ண கடவுளை பார்க்க முடியும். அதுக்கப்புறமா அவங்க வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. அங்கே அவல் பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டு சாமியும் கும்பிட்டுக்கிட்டு உன்னிக்கண்ணனுக்கு பாலையும் கொடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து கடப்படத்துக்கு போனோம். சாவக்காடு பீச்சு குருவாயூர் கோவிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரமாக இருக்குது. அங்கே போய் சுடாக பக்கோடாலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து என்ஜாய் பண்ணிவிட்டு ரூம்ஸ்க்கு வாபஸ் போயிட்டோம். நெக்ஸ்ட் டே காலையில் குழந்தைக்கு அன்னப்பிராசம் குருவாயூர் கோவிலுக்கு காலையில் ஒரு 7 o'clock ரீச் ஆகணும். அப்புறம் ரூமுக்கு வாபஸ் வந்துட்டு ரித்துவுக்கு வந்து கொஞ்சம் அன்னப்பிரசத்துக்கான கொஞ்சம் ப்ராப்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் நெக்ஸ்ட் டேக்கு. சின்ன சுந்தரி வாவக்கே இன்ன കണ്ണനു മുന്നിൽ ചോറൂണ പുട്ടരിച്ചോറും പരിപ്പും പപ്പടവും നന്ദനു നേദിച്ച നല്ല കറികളും പുട്ടരിച്ചോറും പരിപ്പും പപ്പടവും നന്ദനു നേദിച്ച നല്ല കറികളും വളരണം ഉയരത്തിലെത്തണം തിങ്കൾ പൈതലൻ തങ്കക്കൂടം ഉണ്ടു വളരണം ഉയരത്തിലെത്തണം തിങ്കൾ പൈതലൻ തങ്കക്കൂടം ചിന്ന ചുന്ദരി വാവയ്ക്ക് ഇന്ന് കണ്ണനു മുന്നിൽ ചോറൂണ്. ചിന്ന ചുന്ദരി വാവയ്ക്ക് ഇന്ന് കണ്ണനു മുന്നിൽ ചോറൂണ്. இது குருவாயூருடைய ஆனத்தாவளம். இங்கே வந்து குருவாயூர் கோயிலுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா ஆணைகளையும் இங்கே பராமரிக்கப்படுறது. ஒரே இடத்துல இவ்வளோ ஆணையை பார்க்க கிடைக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஒவ்வொரு ஆணையும் பார்த்தா ஒவ்வொரு பக்தியோடைய அடையாளமாக தெரியுது.
இதனுடைய அமைதியான நடப்பு, மெதுவான அசைவுகள் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது. மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருக்குது.